என்ன இது காய் மார்க்கெட் பூ மார்க்கெட் ஆயிப்போச்சு. இல்ல என்ன நடக்குதுங்க? மார்க்கெட்னால ஸ்கூல் இருக்குல்ல, அந்த ரோட டெலிபோன் காரங்க தோண்டி போட்டாங்க. அந்த பக்கம் போக முடியாம பொண்ணுங்களா இந்த வழியா பஸ் ஸ்டாண்ட் போதுங்க. கனெக்ஷன் கொடுத்தாருங்களா? அதனாலதான் பன்னிக்குட்டி எல்லாம் பவுடர் பூசிக்கோ. உன்னை பார்த்து பயந்த போது உட்காரியா எங்கடா இந்த பாரு எச்சி அள்ளி மூஞ்சில வரான். சித்தப்பா டயனா மாதிரி இருக்கா? டயனோசர்ல பாக்கா. தமன்னாவுக்கும் தார் டப்பாவுக்கும் என்ன சம்பந்தம்? யார் வரப்போறா? இவன் என்ன போலீஸுக்கு ஆள் எடுக்கிற மாதிரியே வரப்பானிக்கான். என்னடா நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் தற்போது தொடர்பு கொள்ளும் நிலையில் இல்லையா? கொஞ்சம் வாய முடியா? அடுத்து இவனுக்கா பாரியா தேவாங்க மாதிரி இருந்துட்டு தேவதைக்கு டாட்டா காட்டுறான். அத தேவாங்க சொல்லக்கூடாது. நான் மந்திரவாதி. ஏய் வா புள்ளி, இவனை பத்தியா பேட்டா வாங்கத கோட்டா சீனிவாசம் மாதிரியே இப்ப அப்படியே முறப்பாம் பாரு. இப்ப பல்ல கடிப்பாம் பாரு. அப்படிலாம் லுக் கூடப்படாது. ஒரு பர்சனாலிட்டி வேணும் தம்பி சைட் அடிக்க. எங்களுக்காக சொல்லிக்க ஆள் இருக்காங்க, உனக்கு தாண்டா யாருமே இல்ல. மச்சி நீ ஒரு ஆளா ஷேர் பண்றா, ஏன் சும்மா இருக்க? எனக்கு யாருனாலும் ஓகேப்பா. இல்ல அப்படிலாம் சொல்லக்கூடாது. அட்லீஸ்ட் ஒரு ஐஸ்வர்யாவது வேணும்னு அப்ப நான் எதுல ஒண்ணு புடிச்சிருவான். ஆடு மாடு. நிறுத்திரியா? செலக்ட் பண்றதுக்கு ஒரு ஐடியா இல்ல, எதுக்கு எடுத்தாலும் ஆடு மாடு. மந்திராஜ் வட்டமா போக விடுவான்ல? ஆமால, நீ வட்டமா போக விடு. மச்சி அந்த வட்டத்துக்குள்ள எந்த பொண்ணு முதல்ல வருதோ அது உனக்கு கெத் ஐடியா. நீங்க கட்டம் கட்டுறதுக்கு நாங்க வட்டம் உணவு கொண்டு ரொம்ப நாள் ஆச்சு. என்ன அர்த்தம்? பாரா பாரா அந்த பொண்ணை பாரு. வேணாண்டா இந்த தடவை பகவலாண்டா. முடியாது. மலையேறு. இவன் குட்டிமணி, இவன் பேரு சித்தி சின்னப்பதா. ஹலோ ஹலோ. அவர் புள்ளிங்க. ஹலோ சொல்லுங்க, என்ன விஷயம்? ரொம்ப நாளா தூரத்துல இருந்து புள்ளி பாத்துட்டு இருக்காரு. சரி, எவ்வளவு நாள்டா இருக்கும்? ஒரு மூணு மாசம் இருக்குடா. ஆமாங்க, ஒரு 3 மாசமா இவர் வந்து உங்க பின்னாடி சுத்திட்டு இருக்காருங்க. ஹலோ இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஹலோ 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 மேடம், ஒரு நிமிஷம் கொஞ்சம் அவசரப்படாதீங்க. கொஞ்சம் சொல்றதை கேளுங்களேன், நீங்கன்னா மனசுடைஞ்சு போயிடுவாருங்க. ப்ளீஸுங்க. ஒரு செடி, ஒரு ஃப்ளவர். குழப்பி விட்டுட்டாரு. ஒரு செடி, ஒரு ஃப்ளவர். அந்த பிள்ளை கரெக்டா தான் சொல்லிருக்கேன். சாமந்தி பூ செடியில சாமந்தி தான் பூக்கும். ஆச்சி அது இந்த பூ இல்ல ஆச்சி, பூவே உனக்கு படத்துல வரும்ல, அதே என்னடா பூவே? அதான் செடியில இருந்து விழுந்தா திரும்பி ஓட்டாதுன்னு விஜய் சொல்றாருல. அதெல்லாம் யூத் மேட்டர் ஆச்சு. ஐயோ ஆச்சி ஆச்சி, அந்த ஒரு ஃப்ளவர் யாரா? அந்த டெரரிஸ்ட கண்டுபிடிச்சு ஒரு பாராட்டல நடத்தணும் மச்சி. ரோட்ல 2 சூப்பர் ஃபிகரை ஒன்னா பாத்திருக்க நீ? எப்பவுமே சூப்பர் ஃபிகர் எல்லாம் அட்டு மேட்டர் தான் ஃப்ரெண்டா வச்சு பாருங்க. அப்பதானே பசங்க அவளை விட்டு இவள பாப்பாங்க. ஐயோ, இந்த அட்டு மேட்டருக்கு ஒரு சூப்பர் ஃபிகர் ஃப்ரெண்டா இருக்கும். அதனால இவ்வளவு உஷார் பண்ணி அவளை கரெக்ட் பண்ணுவோம். ஐயோ என்ன மச்சி, ரியாக்ஷன் சரியில்லையே. ஐடியா செம இல்ல? நீ என்ன சூப்பர் ஃபிகர் கரெக்ட் பண்ணதுக்கு என்ன ஏடிஎம் பண்ணிட்டு பாங்கயா? அட்டு மேட்டரா? நான் 10வது கொஞ்சம் சேர்த்து போட்டு கொடுங்கண்ணா. சரி, ஒரு 5 ரூபா கொடுறா. காசை கொடுத்துட்டு கார்டு வாங்கிக்கோ. வரேன்ப்பா. என்னடா துப்பிட்டாமாமா? ஏய் அந்த பக்கம் போய் விளையாடுங்க, சின்ன பசங்க. விடுறா படா தண்ணிடுறா. ஏ தம்பி இங்க வா. இந்தா முருகன் கடையில போய் 1/2 பாக்கெட் சீரட் வாங்கிட்டு வா. அப்போ மார்க்கெட்ல எல்லா சோர்லயும் இதே மாதிரி படம் வரைய சொல்லிடுவோம். அப்பதான் எவனும் எச்சி துப்ப மாட்டான், யூரின் போக மாட்டான். மார்க்கெட்டே ரொம்ப சுத்தமா இருக்கும். 3 சாமி வரைஞ்சிருங்க. அப்புறம் நம்ம மார்க்கெட்ல வேலை செய்யறவங்களுக்கு ஒரு ஐடி கார்டு போட்டு கொடுத்தா நல்லா இருக்கும். என்கேப் இருந்ததுனால நம்ம தப்பிச்சோம்டா. நோ சட்னி கெட்டு போச்சு. நோ சைலண்டா சாப்பிட மாட்டீங்களா? ஏய் சாப்பிட வந்த இடத்துல என்னடா சவுண்டா குடுக்குறீங்க? வந்தமா சாப்பிட்டமா போனமா இல்லாம மார்க்கெட் பசங்களுக்கு இலப்படக்கூடாதுன்னு உன்ட்ட எத்தனை முறைடா சொல்றது? நேரம் கெட்ட நேரத்துல சாப்பிட வந்துகிட்டு இட்லி சரியில்லை சட்னி கெட்டு போச்சுன்னு. இனிமே மார்க்கெட் பசங்களுக்கு இலப்படுறத பார்த்தா ஒண்ணு உதப்பேன். ஏய் சீக்கிரம் இடத்த காலி பண்ணுங்கடா. இவன் இங்க வர்றா புள்ளி, இங்க பாரு. ஏன்டா இது ஓங்கல்ல விட்டு மாடுது? தெரியலடா.
உன்னை தேடியே டே மச்சி தேவதை வருது. கை தூக்க. ஹாய் இறக்குடா. வா மச்சி வா. ஹலோ 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 ஹலோ. எப்படி இருக்கீங்க? எங்க காதல் தோல்வியில நைட்டு ஃபுல்லா அவனும் தூங்கல எங்களையும் தூங்கல. ஆமாங்க இப்படிதாங்க யார பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் எரிஞ்சு எரிஞ்சு விழுறாங்க. தேங்க்ஸ்டா. அவரை சொல்லி தப்பில்லைங்க. அவரா? எனக்கு கூட தூக்கமே வரல. என்னது? ரொம்ப நாளா ஒரு பொண்ணை ஃபாலோ பண்ணி அவகிட்ட லவ் சொல்லும்போது அவன் நோன்னு சொன்னா அவன் மனசு எவ்வளவு கஷ்டப்படுன்னு எனக்கும் புரியுதுங்க. ஆமாங்க. நானும் அவர் வயசு தானே, அதனால சொல்லுங்க. ஓடாத. பட் என்னங்க பண்றது, ஒரு செடியில ஒரு ஃப்ளவர் யூனோ. போன வாரம் தாங்க வினோத்துக்கு ஓகே சொன்னேன். வினோத்தா? நீங்க மட்டும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்திருந்தீங்கன்னா நேரம் நம்ம 2 பேரும் லவ்வர்ஸ்ங்க. ஐயோ ஏசப்பா. இருந்தாலும் ஒரே சமயத்துல 2 பேரும் லவ் பண்றது தப்பு தானே? அது பரவாயில்லைங்க. ஆமாங்க இப்ப நம்ம புள்ளிய லவ் பண்ணுங்க, அப்புறம் கல்யாணத்தப்போ யாருன்னு பாத்துக்காங்க. அந்த பரவாயில்லைங்களோ? ஐயோ அதெல்லாம் சரி வராதுங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸா இல்லங்க, ஃப்ரெண்ட்ஷிப் தாங்க எல்லாமே. கைய கொடுங்க. ஹலோ 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 ஹலோ. ஹலோ. அப்ப எங்க புள்ளியோட காதலு? எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அதுல யாராச்சும் செலக்ட் பண்ணுங்க, நான் சேர்த்து வைக்கிறேன் உங்கள. நம்ம பிளான் வேலை செய்தா? ஓகே சூப்பர். ஆமா என்ன எப்படி நீங்க செலக்ட் பண்ணீங்க? எப்படி போகுது? ஐயோ சூப்பர் சூப்பர். இன்னொரு தடவை. ஐயோ அண்ணா ஐ அம் வான்மதி. ஓகே மிஸ்டர் மந்திரவாதி, இந்த ஐடியாவை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இல்ல நாளைக்கு. சிகரெட் பிடிப்பது உடல் நலத்திற்கு தீங்கானது போட்டுக்குப்பா. சொல்லுங்க சொல்லுங்க. ஓப்பனிங்ல சொல்லியாச்சு. உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு டவுட். நீங்க ட்ரூ லவ் தானே? டைம் பாஸ்க்கு லவ் பண்ணலையே? ஏன்னா என்னைக்கும் அநியாயத்துக்கு தொட போக மாட்டா இந்த வான்மதி. என்ன எப்படின்ட்டீங்க? அந்த ஒரு செடி ஒரு ஃப்ளவர் நாங்களும் தாங்க. அப்படின்னா ஓகேங்க, நான் ஹெல்ப் பண்றேன், நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. ஓகே நான் கிளம்பிட்டா? எங்க லவ்வுக்கும் எல்லா செடியிலும் ஃப்ளவர் இருக்கா? ஆமாங்க. சரி இன்னொரு ஜூஸ் சொல்லு. யாரு என்ன டீடைல் சொல்லுங்க. யார் த்ரிஷா மாதிரி சூப்பரா இருப்பாங்க, இதுலதான் ஸ்கூல் போயிட்டு இருப்பாங்க. எங்கடா நம்மள பாக்கலே நினைக்கிறப்ப டக்குன்னு ஒரு பார்வை பாப்பா பாருங்க, தலையில கரண்ட் வச்ச மாதிரி இருக்கும். நைட்டு ஃபுல்லா தூக்கமே வராதுங்க. யாழ அப்படியே நமிதா மாதிரியே இருப்பாங்க. நல்ல மேட்சிங். அங்கே இருந்தா பாப்பீங்க? ஆமாங்க. ஆமா. ஐயோ எனக்கே சிரிப்பு வருது. த்ரிஷாவும் நமிதாவும் சிரிக்க மாட்டாங்களா? என்னப்பா சொல்ற? அவங்க பார்த்தது உங்களை இல்ல, அங்க பாரு பவர் ஸ்டார் கட் அவுட்ட. இத நம்ம கவனிக்கலையே. இங்க இருந்து பார்த்தா நீங்க நிக்கிறதே தெரியாது. போங்க போய் மூட்டை தூக்கி பொழைக்கிற வழிய பாருங்க. சைட் அடிக்கிறாங்க சைட். அன்னைக்கு எங்க அம்மா சொல்லுச்சா இந்த பொம்பளை புள்ளையில நம்பாதன்னு. டேய் உனக்கு எதிரா அம்மா? எல்லா அம்மாவும் அப்படித்தான்டா சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு சிறப்பானவர் NKB. ஆரம்பிச்சலாமா? உங்களுக்கு எல்லாம் அந்த NKB. அண்ணே நீங்களும் வாங்க. பரவாயில்ல. ஆமா இந்த தாலி தட்டு எடுத்துட்டு வாங்க. இந்த கோயம்பேடு கொத்தவால் சாவடியா இருந்து பாருங்க. அப்போதுல இருந்தே நான் அவரை பாத்துக்கிட்டு இருக்கேன். அப்பவே வியாபாரிகளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா முதல்ல வந்து நிக்கிறது நம்ம NKB தான். கோயம்பேடு மார்க்கெட் ஆரம்பிச்சேன். என்ன பத்தி பேசுனது போதுனே, ஃபங்க்ஷன் நடக்கட்டும் விடுங்க. நான் உண்மைதானே சொல்றேன். வியாபாரிகள் சங்க தலைவரா இருக்கிறதுனாலதான். வாங்க பெருமாள் சார். என்ன மார்க்கெட் பக்கம்? அதோ அங்க நிக்கிறாங்களே ஃபாரினர்ஸ். நேத்து நைட்டு நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல அவங்க சூட் கேஸ் அடிச்சிட்டாங்களாம். நம்ம ஏரியால பொட்டி அடிக்கிறது லோகோ ஒருத்தன் தான். அவன் இங்கதான் மூட்டை தூக்குறானா. லோகா? ஆமா. யாரா? நம்மகிட்ட புதுசா வேலைக்கு சேர்ந்துறான். கூட்டு சொல்லிக்கிறேன். அப்புறம் அந்த சமூக டிஸ்பியூட் என்னாச்சு? 1 வீக்ல அது எல்லாமே சால்வ் ஆயிடும். ஒத்து வரானா பாருங்க, இல்லைன்னா நம்ம பேசுவோம். எடுத்தியாடா? பொண்ணுக்கு ஏதோ ஃபீஸ் கட்டணுமா, அதான் இந்த மாதிரி. வேணும்னா கேட்கணும், எடுக்காத. நீங்க இருக்கிறதுனாலதான் மார்க்கெட் ஒழுங்கா இருக்கு. தேங்க்யூ. நைட்டு நான் போய் அனுப்பிச்சிட்டு வரேன். போங்க. ஹலோ
யூ கோ டு போலீஸ் ஸ்டேஷன். ஐ வில் கம். யா ஓகே. தேங்க்ஸ். லோகு ஃபங்க்ஷன்ல என்ன தேவைன்னு பாரு. என்ன இன்ஸ்பெக்டர், பெட்டி தானே கேட்டீங்க, கிடைச்சிருச்சுல்ல? கூட்டு போட. இந்த பிளான் கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும் பாரு. ஏய் என்ன பண்ணனும்? போன கீழ போடு. சரி. வராங்களான்னு பாரு. நான் சொல்லி கொடுத்ததெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்குல? போய் ஒளிச்சுக்கோ. சரி. ஏய் யாமினி வரா, ஃபோன் பண்ணுங்க. ஹலோ ஹலோ, என் போன் மிஸ் ஆயிடுச்சு. அது எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது கோயம்பேடு மார்க்கெட் பக்கத்துல கீழே கடந்துச்சு. ஓ, மார்னிங் ஷாப்பிங் வந்திருந்தேன், அங்க விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேடம், நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க. வேற யாரா இருந்தாலும் சிம்ம தூக்கி போட்டு போனை சட்டக்குள்ள வச்சுட்டு போயிடுவாங்க. நீங்க அப்படி பண்ணாம பேசிட்டு இருக்கீங்க. இந்த போனை என்ன பண்ணட்டும்? மீட் பண்ணலாமா? கேளு கேளு. நான் நாளைக்கு வந்து உங்களை மீட் பண்ணி போனை வாங்கிக்கிட்டுமா? இல்ல, அது நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும். பரவாயில்ல, நீங்க எப்ப ஃப்ரீயோ அப்ப போன் பண்ணுங்க. என்கிட்ட இப்ப ஐபோன் இருக்கு, பட் இது அம்மா வாங்கி கொடுத்த போனு. அம்மா இல்ல, போன் தான் இருக்கு. நீங்க ஃப்ரீ ஆயிட்டு நான் ஒரு நம்பர் தரேன், அந்த நம்பருக்கு கால் பண்றீங்களா? சொல்லுங்க. நம்பர் சொல்லு. என் போன் தான அவ பேசுறா. ஆச்சி நம்பர் 99 25 86 15. உங்க பேரு? என்னலி? ப்ரூஸ்லிங்க. எங்க அப்பாக்கு ப்ரூஸ்லினா பிடிக்கும், அதுதான். இப்ப ப்ரூஸ்லியும் இல்ல, எங்க அப்பாவும் இல்ல. நாளைக்கு கால் பண்ணுங்க, நானே வந்து வாங்கிக்கிறேன். தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே ஓகேங்க. ஷாப்பிங் போன கலக்குற. டேய், நீ சொல்றவன் கணக்க. நான் 18. யாமினி மீட்டிங்க்கு இப்படியே போக முடியாது, வேற ட்ரெஸ் எடுக்கணும். எப்படியாச்சும் பணத்தை ஆச்சிட்டு உஷார் பண்ணு. ஆச்சி, நாங்க உங்களுக்கு ஒரு பேர் வச்சிருக்கோம். என்ன? கருப்பு ஜோதிகா. கருப்பு எம்ஜிஆர் இருக்கும்போது ஒரு ஓரமா கருப்பு ஜோதிகா இருக்க ஒண்ணும் தப்பு இல்ல. இப்ப வந்த மேட்டரை சொல்லு. ஒரு 1000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்தீனா? என்னடா புது பழக்கமா இருக்குது? நாங்க என்ன உன் காசே கேக்குறோம், உன் இருக்க என் காசை முன்னாடியே கேக்குறோம். நாளைக்கு லோட்ல கழிச்சுக்க. உள்ளாச்சி, நம்ம டெல்லியன் இருக்காருல்ல, அவர் ஏச்சிட்டு போறாராம், அதை நாங்க சேரலாம் இருக்கோம். அதான். டேய், புதுசா சீட்டு கிட்ட எல்லாம் போட போறோம்னு சொல்றீங்க? ஆமாச்சி, நீ எவ்வளவு நாள் தான் காசு சேர்த்து கழுத மாதிரி கத்திக்கிருப்ப. 12 மாசம் சீட்டாச்சி, 10 மாசம் கட்டினா போதுமா? ஏதோ நல்ல காரியத்துக்கு கேக்குறீங்க. தாயி சேனையம்மா, இந்த 1001 வச்சுக்கோங்க. ஆச்சி கிவிங் ஷாக் ரியாக்ஷன். ஒய் சாத்துக்குடி பிளாக். என்னடா தினுசா தெரியுறீங்க? இன்னைக்கு மீட்டிங்ல அது இல்ல ஆச்சி, பேங்க் லோனுக்கு அப்ளை பண்ணிருக்கோம், அதுக்கு இன்னைக்கு மீட்டிங். சும்மா போனா கடன் கொடுக்குறாங்களா, அதுக்குதான் இந்த கெட்டப். ஆச்சி, எங்களை கேட்டதா போன் கமிங்? ஒண்ணும் வரலையடா. ஓ நம்பர் தான் கொடுத்துருக்காச்சு. ஐ மந்திரவாதி நீயா? பாடுறே, இப்ப பாடுறே. அவதார் குட்டி மாதிரி முழிச்சு கூடியில காஞ்ச துணி தெரியலையே. மச்சான், போன் அடிக்குதுங்க. ஹலோ. ஏய், ஏதோ பொண்ணு பேசுறா பேங்க்ல இருந்து. கொடுங்க ஆச்சி. ஹலோ, ரோஸ்லி சாருங்களா? அவாரிங்க? நான் நல்லா இருக்கேன். ஆமா, யார் போன் எடுத்தது? அது என் பிஏ. ஓகே, போன் எப்போ வாங்கிக்கிறீங்க? இன்னைக்கே வாங்கிக்கிறேன். எங்க வாங்கிக்கிறீங்க? பீச். பீச்சா? எத்தனை மணிக்கு? ஒரு 1/2 மணி நேரத்துல. கோயம்பேடுல இருந்து பீச்சுக்கு ½ அன் ஹவர்ல வந்துருவீங்களா? நான் இப்ப பஸ் நேர்ல இருக்கேங்க. பைக் எடுத்தா ஜஸ்ட் ½ அன் ஹவர். ஓஹோ. கார் கூட இருக்கு. கோடு போட்டுறாங்க. நீ பாரு என்ன. அப்படியே போனை கொஞ்சம் உங்க பிஏ கிட்ட கொடுக்குறீங்களா? எதுக்கு? இந்த வேணாண்டா, பேசுங்காச்சி. ஹலோ. அம்மா, லோன் தரதா இருந்தா தாமா, இவங்க நல்ல பசங்க தான். ஹலோ பிஏ மேடம், நான் யாமினி பேசுறேம்மா. மச்சம்மாடா ஓபிக்கு தயாரா இங்க தோழர்களே. ஏய், இப்ப பாருங்களேன்.